விஷால் கூட கல்யாணமா? 15 வருஷ காதல். அபிநயா உடைச்ச ரகசியம். நாடோடிகள் படத்துல நடிக்க புதுமுகத்த சமுத்திரக்கனி தேடிக்கிட்டு இருந்தப்போ, அவரு கண்ணுல பட்டவங்க தான் அபிநயா. சில விளம்பர படங்களுக்கு மாடலா இருந்த இவங்க, இந்த படம் மூலமா தான் திரையுலகத்துக்குள்ள அறிமுகமானாங்க. அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இவங்களோட கதாபாத்திரம் நெறைய பேரால கவனிக்கப்பட்டுச்சு. இதனாலேயே இந்த படத்தோட கன்னடம் அப்புறம் தெலுங்கு ரீமேக்ல இவங்களே அந்த கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்காக அவங்களுக்கு விருதுகளும் கிடைச்சது. நடிகை அபிநயா ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேருக்கு தெரியாது. காரணம், அவங்க ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ரொம்பவுமே வலிமை மிக்கதா இருக்கும் அப்படிங்கிறதால தான். கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வாய் அசைவும் இருக்கும். இதனால இத்தன நாட்கள்ல தன்னால வாய் பேச முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பெரும்பாலும் வெளியில அவங்க சொன்னதே இல்ல. ஒரு சமயம் விருது நிகழ்ச்சியில அவங்க சைகை மொழியில பேசினப்ப தான் நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. 2008வது வருஷம் ஆரம்பிச்சு, இப்போ வரைக்கும் தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க, தனுஷ் நடிச்சிருந்த ஷமிதா படம் மூலமா பாலிவுட்லயும் அறிமுகமானாங்க. நடிகர் விஷாலுக்கு 2023வது வருஷம் கம்பேக் படமா அமைஞ்சது மார்க் ஆண்டனி. இந்த படத்துல 2 விஷால் கதாபாத்திரங்கள் வரும். அதுல அப்பா விஷாலுக்கு ஜோடியா வேதவல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அபிநயா. இதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு வரதாவும், சீக்கிரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் தகவல்கள் வெளியாச்சு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு படத்துல நடிச்ச உடனேயே ரசிகர்கள் நெறைய பேரு இந்த தகவல உறுதியே பண்ணிட்டாங்க. கடந்த சில நாட்களா நடிகை அபிநயா தன்னோட வரவிருக்கும் படம் தொடர்பான நேர்காணல்கள்ல கலந்துக்கிட்டு வராங்க. அப்படி தமிழ் ஊடகம் ஒண்ணுக்கு அவங்க பேட்டி குடுத்திருக்காங்க. அப்போ தன்னோட காதலர் பத்தி பேசியிருக்கக்கூடிய அவங்க, "நாங்க 15 வருஷங்களா காதலிச்சுட்டு வரதாவும், சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா இருந்து பின்னாடி காதலர்களா மாறி இருக்கிறதாவும்" சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட எந்த விஷயத்த வேணுனாலும் சொல்லலாம் அப்படின்னும், அவங்க கூட பேசும்போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. காதலர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட எப்ப கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு அப்படி எந்த திட்டமும் இல்ல அப்படின்னும், இன்னும் நெறைய காலம் இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில விஷாலுக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய காதல், கல்யாணம் பத்தின வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அபிநயா.